நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து கான்வென்ட்டு பணியாளர்கள் அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் வைப்போம். ஆனால் இங்கே ஊழியக்காரங்க விசுவாசிகள் இது ஒரு ஒரு பாசம், ஒரு அன்பு, எல்லாரும் ஒரு ஐக்கியம், அதான் ஒப்புரவாகுதல் தான். இதுதான். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு அங்க கான்வென்ட்ல மனசுக்கு ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு, ஏதோ ஒரு லோன்லினஸ், ஏதோ ஒரு எம்டினஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபெல்லோஷிப், அந்த ஒரு பாண்டிங், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அந்த ஒன்னஸ்ங்கிறது உங்களுக்கு அங்க கிடைக்காம இருந்திருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம எல்லாருமே சோஷியல் பீயிங்ஸ். நம்ம எல்லாருக்கூடயுமே பேசணும், பழகணும், இனம் இனத்தை சேரும்ங்கிற மாதிரி அந்த ஒரு பாண்டிங் நமக்கு எப்பயுமே மக்களோட வேணும். இறை உறவு, மனித உறவு, இது எல்லாமே சேர்ந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆண்டவரோட உறவு, மக்களோட உணர்வு, அதுதான் சிலுவையினுடைய அடையாளம். அது உங்களுக்கு ஏதோ மிஸ் ஆயிருக்கு. இங்க கான்வென்ட்ல இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு முக்காவாசி உங்க கான்வென்ட்லயே தான் பூசை நடக்குது. எத்தனை பேரு பங்குக்கு பூசைக்கு வரீங்க? அப்படி பூசைக்கு வந்தாலும் பூசை முடிஞ்சு எவ்வளவு நேரம் நீங்க சர்ச்ல இருக்கீங்க? ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருந்தீங்கன்னா கூட ஜனங்க கூட இருந்து பேசிட்டு போவீங்க. உட்காந்து பாருங்க, ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ எத்தனை பேர் வந்து ஜனங்க பேசிட்டு போறாங்கன்னு. அவங்க காத்துட்டு இருக்காங்க நம்ம யார்கிட்ட சொல்றது, ஒரு சிஸ்டரோ ஃபாதரோ இருப்பாங்களான்னு. உங்களுக்கு டைமுக்கு மாஸ் முடிஞ்சதும் ஓடிடுவீங்க. 7-7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிடும். 8-9 மணிக்கு ஸ்கூல், காலேஜ், உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணின்னு உங்க வேலையை பார்க்கணும், ஆஃபீஸ் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்ப ஆண்டவரோட மக்களோடன்ற அந்த பாண்டிங், இந்த ஃபெல்லோஷிப் எப்படி கிடைக்கும்? நான் இருக்கிறது உண்டு. ஐ யூஸ் டு ஸ்டே. மாஸ் முடிஞ்சா ஒரு 1/2 hour ஆச்சு அந்த இடத்துலயே நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். சும்மாவாது உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு 10ல் ஒரு 2 பேராச்சும் வந்து பேசிட்டு போவாங்க. சில நேரம் யாராவது பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண சிஸ்டர், அவங்க பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு பேச முடியலன்னு. ஜனங்களுக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் நின்று ஜனங்களோட பேசுங்க. இப்ப ஏதோ ஃபீஸ்ட், ஏதோ திருவிழா அப்படின்ட்டு உங்களை இன்வைட் பண்ணா கூட, சாப்பாடு போடுறாங்கன்னா அந்த கியூல நின்று ஜனங்களோட சாப்பிடறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லையே. தனியா ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்குன்னு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. தனியா போயிருக்கணும், அந்த ஒரு யூ ப்ரிஃபர் தட். அந்த நாங்க பெரிய ஆளுங்கன்னு மக்களோட ஒத்து வரதில்லை. இப்ப அங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்குது. நீங்க தான் அங்க ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அங்க ஒரு ஸ்பாட் லைட்ல இருக்கீங்க. அதே போல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுவா இருந்தாலும், புதுசா ஒருத்தங்க போனாங்கன்னா உடனே மைக் கொடுத்து மேல நிக்க வச்சிருவாங்க, உங்களை ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க. அதுலயும் நீங்க வந்து ஒரு எக்ஸ் கேத்தலிக் நன்னா இந்த ஹேபிட் அண்ட் வெயிலோட நீங்க போயிருக்கும் போது யூஆர் அ கிரேட் அசெட் ஃபார் தெம். அப்போ உங்களை ரொம்ப ஸ்பெஷலா தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஃபெல்லோஷிப் உங்களுக்கு புதுசா அங்க போயிட்டு அந்த பெரிய கூட்டம் கான்வென்ட்ல இருந்ததை விட அங்க உங்களுக்கு அந்த ஃபெல்லோஷிப்பை நீங்க என்ஜாய் பண்றீங்க. அவ்வளவுதான். உங்க மனசுல இருந்த குறை அதை ஒண்ணு ஆண்டவர் அங்க இந்த மூலமா தீர்த்து வச்சிருக்காரு. இதுவும் ஆண்டவரோட திட்டம் தான். ஒவ்வொன்றுமே ஆண்டவரோட மகிமைக்காக தான்.